உங்க ஸ்டாண்ட் அப் காமெடில வந்து எந்த விஷயத்த வந்து நீங்க மெயின் ஸ்ட்ரீமா கொண்டு போனீங்க? எந்த ஒரு பர்ட்டிகுலர் கன்டென்ட்? ₹1,00,00,000 குடுத்தாலும் ஒரு சில விஷயங்கள நான் கலாய்க்க மாட்டேன்ற எத்திக்ஸ் இருக்கும்ல. இல்ல அப்படிலாம் இருக்காது. அதுதான் ஸ்டாண்ட் அப் காமெடியே. ஸ்டாண்ட் அப் காமெடியே உங்களுக்கு ஜென்ரலா பார்த்தீங்கன்னா என்னன்னா, இட்ஸ் ஜஸ்ட் ஜோக். அது ஓகே. எல்லாமே ஜோக் பண்ணணுன்றது தான். அதுதான் அந்த அந்த ஜானரோட ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னா, டார்க் ஜோக்ஸ் டார்க் இருக்கும். ஜோக்ஸ். என்ன வேணாலும் ஓகே. பண்ணலாம்ன்றது தான். நம்ப ஊர்ல அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு இல்ல வச்சுக்கோங்களேன். நான் கேள்விப்பட்டேன். நீங்களே சொல்லியிருக்கீங்க நெறைய ம். முறை. என்னதான் இருந்தாலும் இந்த மாரி எனக்கு தெரியாம கூட பாடி ஷேமிங்லாம் பண்ண மாட்டேன் நானு. ஒன்லி கன்டென்ட்டா அது மட்டும் தெரியாம தான் பண்ணிருவேன். 2, 3 தெரியாம. தடவ ஏதாச்சும் வந்தாலும் வரலாம். அ. பட் அதான் முடிஞ்ச அளவுக்கு பண்ணக்கூடாதுன்றதுல எனக்கு ஒரு அது ஒண்ணுங்க ஆஸ் அ ரைட்டராவும், ஆஸ் அ பெர்ஃபார்மராவும் இருக்கிறதுல இருக்கு. ஈசியஸ்ட் ஜோக் வந்து அதுதான். ஓகே. அதுல சேலஞ்சிங் எதுவும் இல்ல. பாடி ஷேமிங் ஜோக் அடிக்கிறது வந்து ஓகே. ஒரு நார்மலான ஒரு விஷயம். ஸோ அது எனக்கு புடிக்காது. பெர்சனலாவே நான் வந்து பார்த்தீங்கன்னா, பிறந்ததுலருந்து இப்படி குண்டா தான் இருந்திருக்கேன். அதனால நெறைய பாடி ஷேமிங் ஜோக் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால சரி நான் ஹர்ட் ஆயிருக்கேன். அது ஹர்ட் பண்ணும்னு எனக்கு தெரியும். அதனால அத தவிர்த்துட்டு வேற ஏதாச்சும் வகையில ஏதாச்சும் பண்ணணுன்றது தான் என்னோட ஒரு கோலா இருக்கும். என்னோட ஸ்டாண்ட் அப் காமெடின்றதுல ஜென்ரலா இதுதான் தீம்ன்னு இல்ல. பட் ஸ்டோரி டெல்லிங் இருக்கும் நெறையா. ஒரு ம். ஸ்டோரி மாரி என் பெர்சனல் ஸ்டோரீஸ்லேருந்து நெறையா சொல்லுவேன். அதுல கொஞ்சம் பொலிட்டிக்கலான விஷயங்கள் வரும்.